முயலும் பெற்றோர்கள் இறுக கட்டிப்பிடித்து கொண்டு தங்களது காதலின் வலுவை வெளிப்படுத்தும் ஜோடி. காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்த ஜோடிக்கு நேர்ந்த எமர்ஜென்சி. கடைசி வரை போராடி பிரிய மறுத்து வென்ற ஜோடிக்கு குவிந்து வரும் பாராட்டுக்கள். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோட்டையூரை சேர்ந்த சொக்கலிங்கம் என்பவரது மகன் அழகு பாண்டி தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். கோவையை சேர்ந்தவர் 19 வயதான லலிதா. இருவரும் காதலித்து வந்துள்ளனர். இவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அழகு பாண்டி காரைக்குடிக்கு வந்துள்ளார். அதன் பின்பு காதலர்கள் இருவரும் தொலைபேசியில் பேசி கோவையில் இருந்து காரைக்குடிக்கு லலிதாவும் வந்துவிட்டார். அங்குள்ள ஐயனார் கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டு பாதுகாப்பு கேட்டு காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் இருவரும் தஞ்சமடைந்தனர். போலீசார் லலிதாவின் பெற்றோரை அழைக்க அங்கு வந்த லலிதாவின் உறவினர்களும் அழகு பாண்டியனின் உறவினர்களும் காவல் நிலையம் அருகே அந்த ஜோடியை இடைமறைத்து இருவரையும் பிரித்து அழைத்து செல்ல முயன்றனர். ஆனாலும் முடியவில்லை. காதலர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு தரையில் அமர்ந்து இறுக பற்றி கொண்டு தங்களை காப்பாற்றுமாறு கூச்சலிடுகின்றனர். இதனை கண்ட போலீசார் அந்த ஜோடியை பாதுகாப்பாக காவல் நிலையம் அழைத்து சென்று இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் அடைந்த அழகு பாண்டியின் பெற்றோர்கள் லலிதாவை மருமகளாக ஏற்றுக்கொண்டு தங்களது வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறியதை அடுத்து போலீசார் எழுதி வாங்கிக் கொண்டு அந்த ஜோடியை வாழ்த்தி அனுப்பி வைத்தனர்.